ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் ஷீட். ஸோ முதல்ல காஸ்ட் ஷீட்னா என்ன? ஸோ காஸ்ட் ஷீட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்போர்ட் டு ascertain the cost incurred for manufacturing a product in different stages of manufacturing operation. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனில் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது தான் காஸ்ட்டு ஷீட். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான காஸ்ட் இருக்கும். ஒன்று டைரக்டு அண்டு இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ டைரக்ட் காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது என்ன காஸ்ட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்டு அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட்டு அல்லது ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். ஸோ ரெண்டு விதமான காஸ்ட்டு, ஒன்று வந்து டைரக்டு, இன்னொன்று இன்டைரக்ட். ஸோ ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னா ஒன்று டோட்டல் காஸ்ட்டு அசர்டைன் பண்ணுறது, ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு பொருளுக்கு உண்டான செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, மூணாவது என்ன அப்படின்னா அந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய லாபத்தை கணக்கிடுறது. ஸோ இந்த மூணு விஷயத்துக்காக தான் நம்ம முக்கியமாக ஒரு காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது என்னது? Ascertaining the total cost, deciding the selling price of the product and மூணாவது profit fixation. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் மூலிமா உங்களுக்கு நான் ஒரு காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ராப்ளம். ஸோ யூ ஆர் required to compile a statement showing cost and profit. அது and இல்லை and from the information given, showing clearly A material consumed, B prime cost, C work cost, D cost of production, E cost of sales, F profit and G sales. ஸோ இந்த 7 விஷயங்களை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh rupees. தென் வேஜஸ், அது இல்லாமல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் 1 lakh, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000, ஓப்பனிங் ஸ்டாக் மெட்டீரியல் வந்து 40,000, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மெட்டீரியல் வந்து 60,000. ஸோ இந்த ஓவர் ஹெட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 20% ஆன் வேஜஸ். ஸோ வேஜஸில் 20% வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் வந்து 20% ஆன் ஒர்க் காஸ்ட்டு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து 20% ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு காஸ்ட் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்டு ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம முக்கியமாக 2 விஷயம் கால்குலேட் பண்ண போகிறோம் கடைசியாக. அது என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டு அண்டு சேல்ஸ். ஸோ ஒரு காஸ்ட் ஷீட் எதுக்கு போடுறாங்கன்றது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். வெவ்வேறு படிநிலையில் ஆகக்கூடிய காஸ்ட், த ஸ்டேஜஸ் ஆஃப் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ என்ன ஸ்டேஜஸ் ஆஃப் காஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் காஸ்ட்டு, ஒர்க்ஸ் காஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது தான் காஸ்ட் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரி, வாங்க நம்ம காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல், தொடக்க சரக்கு இருப்பு. ஸோ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எவ்வளோ முன்னாடி இருக்குது உற்பத்தி தொடங்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. இது கூட நம்ம எவ்வளோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh rupees. ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு வந்து 2 lakhs. ஸோ இந்த 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு ஆடு பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் போட்டோம்னா 2,40,000. இந்த 2,40,000ல் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய வேல்யூ தான் வந்து காஸ்ட் ஆஃப்
மெட்டீரியல் கன்சியூம்டு ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கு ஆட் பர்ச்சேஸ் less closing stock of material, that is 2,40,000 minus 60,000 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000. ஸோ அதுதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம். ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய சம்மில் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் பண்ணியாச்சு, அதாவது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு. ஸோ இது இல்லாமல் வேறு சில டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுவோம். அதாவது ப்ரைம் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, முதல்நிலை செலவு, முதல்நிலை எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் ப்ரைம், முதல்நிலை ஆகக்கூடிய செலவுகள் சொல்லலாம். ஸோ அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேஜஸ் 1,00,000 rupees, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000. ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு 1,80,000, டைரக்ட் வேஜஸ் 1,00,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய செலவு தான் உங்களோட ப்ரைம் காஸ்ட். ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,00,000 rupees. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் காஸ்ட் கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், போல்டு பண்ணியிருக்கேன். ஸோ எதெல்லாம் நம்மளை வந்து ப்ராப்ளத்தில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம் அதெல்லாம் போல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். 7 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் காஸ்ட்டு. ஸோ 2 விதமான செலவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆரம்ப நிலையில் நடக்கக்கூடிய செலவில் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒர்க் காஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் காஸ்ட்டை. ஸோ ஒர்க் காஸ்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் காஸ்ட் கூட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒர்க் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒர்க் காஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் வேஜஸ். ஸோ வேஜஸில் 20% வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸாக ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வேஜஸ் எவ்வளோ இங்கே 1,00,000 rupees. ஸோ அந்த 1,00,000ல் 20% அப்படின்னா அது 20,000. ஸோ அந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் 20,000 ப்ரைம் காஸ்ட் கூட ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,20,000. ஸோ அந்த 3,20,000ஓட நேம் ஆஃப் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ நம்ம மூணாவது கால்குலேட் பண்ண வேண்டிய காஸ்ட்டையும் கால்குலேட் பண்ணியாச்சு. முதல்ல என்னது மெட்டீரியல் கன்சியூம்டு, ரெண்டாவது என்னது ப்ரைம் காஸ்ட்டு, மூணாவது ஒர்க் காஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒர்க் காஸ்ட்டு கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுறது மூலயமா அடுத்த நிலைக்கு உண்டான காஸ்ட்டை நம்ம கால்குலேட், தட் இஸ் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் காஸ்ட்டு ஆடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 25% ஆன் ஒர்க் காஸ்ட். ஸோ நீங்கள் சம்மு நான் முதல்ல கொடுக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் படிப்படியாக கால்குலேட் பண்ணிங்கன்னா நான் சொல்ல நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% ஆன் ஒர்க் காஸ்ட். ஸோ 3,20,000ல் 25% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ ஒர்க் காஸ்ட்டுன்றது 3,20,000 இல்லையா, ஆடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்து 80,000. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. ஸோ இது பேர் என்ன, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஒர்க் காஸ்ட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அடுத்த நிலையுன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் காஸ்ட் இது. ஸோ முக்கியமாக நம்ம ஒரு காஸ்ட் ஷீட்டில் 4 விதமான காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று ப்ரைம் காஸ்ட்டு, ரெண்டாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ரெண்டாவது காஸ்ட் ஆஃப் ஒர்க் காஸ்ட்டு, மூணாவது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நாலாவது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இது 4 ஸ்டேஜ் ஆஃப் காஸ்ட்டை நம்ம எல்லா காஸ்ட் ஷீட்லையும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஸோ இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வரக்கூடிய
காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆட் செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 20% ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 20% என்ன செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakh rupees. இந்த 4 lakhல 20%, அதாவது 4 lakh into 20 divided by 100, அதாவது 20 into 20%, சாரி 4 lakh into 20% போடுங்க. ஸோ 4 lakhல 20% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 வரும். ஸோ அடுத்தது நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸும் கேல்குலேட் பண்ணியாச்சு. அதாவது 80,000. ஸோ 4 lakh 80,000 தான் உங்களோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 4 lakhs, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து 80,000. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakh 80,000. இந்த 4 lakh 80,000ஓட காஸ்ட் பேர் என்ன, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ரெண்டு முக்கியமானது, ஒன்று ப்ராஃபிட்டு, இன்னொன்று சேல்ஸு. இங்கே ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சேல்ஸ் இங்கே இல்லாத தொட்டு எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் 20% இருந்தால் அப்போ காஸ்ட் வந்து என்ன, கண்டிப்பாக 80% தான். ஸோ ஏன்னா சேல்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து 20% கொடுத்துருக்கனால நம்ம வந்து காஸ்ட்டை வச்சே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 80% ஈக்குவல் டு 4 lakh 80,000. அப்போ 20% ஆஃப் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, அது நான் ஒரு ஒர்க்கிங் நோட்டில் கீழே கொடுத்துருக்கேன், அதுவும் இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போது 4 lakh 80,000 இன்ட்டு 20 டிவைடட் பை 80 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. ஸோ அந்த ஒர்க்கிங் நோட் கீழே தெரியுது பாருங்களேன். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஈக்குவல் டு 80% ஈக்குவல் டு 4 lakh 80,000. ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 4 lakh 80,000 இன்ட்டு 20 டிவைட் பை 80 ஈக்குவல் டு 1,20,000 போட்டிருக்கேன். ஸோ சேல்ஸுன்றது என்ன சொன்னேன், காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்னு சொன்னேன். அப்போ காஸ்ட் வந்து 4 lakh 80,000, ப்ராஃபிட் வந்து 1,20,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 6 lakh rupees. ஸோ இப்போது சேல்ஸோட வேல்யூ என்ன, 6 lakhs. ஸோ சம்மில் கேட்கப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. முதல்ல என்ன கண்டுபிடிச்சோம், மெட்டீரியல் கன்சியூம்டு, பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் எவ்வளோ மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். அடுத்தது என்ன கால்குலேட் பண்ணோம், ப்ரைம் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணோம். அடுத்தது ஒர்க் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கால்குலேட் பண்ணோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அடுத்தது ப்ராஃபிட், அடுத்தது சேல்ஸ். ஸோ கேட்கப்பட்ட 7 விஷயங்களும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி தேவையான, தட் இஸ் ஒரு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணாலோ, இல்லை ஒரு சேல்ஸ் கால்குலேட் பண்ணணும், இல்லை டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணாலும் கால்குலேட் பண்ணணும். ஸோ முக்கியமான பர்பஸ், நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற முக்கியமான பர்பஸ் என்ன, டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட் அசைன் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது ஒரு ப்ராடக்டோட செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வேறு காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ப்ராப்ளத்தோடு மீட் பண்ணுறேன்.